காரியங்களையும் சமயங்களையும் அவர் மாற்றுகிற தேவன். நீங்க நினைக்கலாம், என்னிடத்துல ஒன்றுமில்லையே, சூழ்நிலைகள் சாதகமா இல்லையே, நான் என் பிள்ளைக்கு எப்படி திருமணம் செய்ய போகிறேன்? கவலைப்படாதீர்கள், ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற கர்த்தருடைய வல்லமையின்படி எபேசியர் 3:20 படி வார்த்தையை சொல்லி சொல்லி அறிக்கையிட்டு ஜெபித்து பாருங்கள். அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹalleluya. ஐசாயா 55:11 சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை ஒரு நாள் வெறுமனே திரும்புவது இல்லை, அவர் விரும்பிய காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஹalleluya. என்னோடு பேசின ஜீவனுள்ள நல்ல தகப்பன் உங்களோடும் பேசுவார். ஹalleluya. என்ன சொல்ல வருகிறேன்னா, ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபியுங்கள். ஒரு மணி நேரம் ஜெபிச்சோனே ஆண்டவர் பேசிப்பார்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஆண்டவருடைய பாதத்திலே எப்படி ஜெபிக்கணும்? காத்திருந்து ஜெபிக்கணும். அவருடைய பாதத்திலே பொறுமையோடு கூட. ஏனென்றால் அவர்தான் சொல்லி இருக்கிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் செய்ய போகிற நன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்குமா? ஒருவருடைய கண்கள் கண்டதும் இல்லை, செவிகள் கேட்டதும் இல்லை, அவர் மனுஷனுடைய இதயத்திலே தோன்றலும் இல்லை. ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நமக்கோ தேவன் அதை வெளிப்படுத்துகிறார். ஹalleluya. 1 கொரிந்தியர் 2:9 விதமாய் சொல்லுகிறது. ஆமென். ஹalleluya. ஆகையினாலே தேவனிடத்தில் அன்பு கூறுங்க, அவருடைய பாதத்துல காத்திருந்து ஜெபிங்க. பிலிப்பியர் 2:13 படி தேவன் தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்கள் விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய வார்த்தை வர 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 நீங்கள் அதை ஆமென் ஆமென் என்று சொல்லி சுதந்திரிக்கும் பொழுது அந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் முழுமையாய் உங்கள் தலையில் இறங்கும். Rejoice in the Lord. Rejoice in the Lord. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் நம்முடைய பலன். ஹalleluya. நெகேமியா 8:10 விதமாய் சொல்லுகிறது. ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அப்படியா நான் என்னுடைய வேலை